அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் காயத்ரி. எனக்கு தற்போது 35 வயது ஆகிறது. நான் நாகர்கோயில் வெட்னூரி மடம் அருகே கேசவ திருப்பாபுரம் பகுதியில் வசித்து வருகிறேன். என் கணவனுடைய பெயர் கணேஷ். அவருக்கு 38 வயதாகிறது. என் கணவர் ஒரு புகைப்பட கலைஞர். எனக்கு கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது. தற்போது எனக்கு 4.5 வயதில் ஒரு அழகான மகனும் உள்ளான். இந்த நிலையில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு என்னுடைய வீட்டுக்கு அருகே புதிதாக ஒரு பிளே ஸ்கூல் தொடங்கப்பட்டது. நானும் படித்திருக்கிறேன். வீட்டில் அதிக நேரம் சும்மா இருப்பதால் நான் என் கணவரிடம் சொன்னேன், நான் படித்த படிப்பு வீணாகக்கூடாது, நானும் வீட்டில் சும்மாதான் இருக்கிறேன். அதனால் குழந்தைகளுக்காக தொடங்கப்பட்ட இந்த மழலை பள்ளியில் நான் வேலைக்கு செல்லட்டுமா என என் கணவனிடம் கேட்டேன். என் கணவனும் சரி, வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறது, அதனால் நீ வேலைக்கு செல் என எனக்கு அனுமதியும் கொடுத்தார். நானும் அந்த மழலை பள்ளிக்கு வேலைக்கு சென்றேன். நாட்கள் செல்ல செல்ல அந்த பள்ளியை நடத்தி வந்த அந்த பள்ளியின் உரிமையாளரான முகமது யாசினுடன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது. இந்த பழக்கமானது நாளடைவில் எங்களுக்குள் நெருக்கத்தை ஏற்படுத்தியது. ஒரு கட்டத்தில் நானும் அவரும் தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தேன். என் கள்ளக்காதலன் யாசினுடன் நான் உல்லாசமாக இருக்கும் போதெல்லாம் என் காதலன் என்னுடைய அழகை புகழ்வான், என்னை வர்ணிப்பான். சில நேரங்களில் எனக்காக கவிதைகள் கூட சொல்வான். அது எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. திருமணமான புதிதில் என்னுடைய கணவன் இதையெல்லாம் செய்தார். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல குழந்தை பிறந்த பிறகு அவர் வேலை என வேலையிலேயே மும்முரமாக இருக்க ஆரம்பித்தார். ஆனால் திடீரென இப்படி எனக்கு கிடைத்த ஒரு உறவு எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. யாசின் அடிக்கடி என்னுடைய அழகை ரசிப்பான், என்னை புகழ்வான். இதனால் நான் யாசினுக்கு அடிமையாகிவிட்டேன். நான் அடிக்கடி அவனுடன் தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தேன். ஒரு கட்டத்தில் யாசின் இல்லாத ஒரு வாழ்வை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அந்த அளவுக்கு நானும் அவனும் ரொம்ப நெருக்கமாகிவிட்டோம். நான் குடியிருக்கும் வீடு எங்களுடைய சொந்த வீடு தான், வாடகை வீடு அல்ல. ஒரு நாள் நானும் யாசினும் உல்லாசமாக இருந்த பிறகு யாசின் என்னிடம் சொன்னான், எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு 10 லட்ச ரூபாய் பணம் தேவைப்படுகிறது, அதனால் நீ எனக்கு கொடுத்து உதவ முடியுமா என எனக்கு கேட்டான். அப்போது நான் சொன்னேன், எங்கிட்ட ஏது அவ்வளோ பணம் என்று நான் சொன்னேன். அப்போது உன் நகையை எனக்கு தா என்று கேட்டான். அப்போது என்னிடம் நகை இல்லை என்றும் கூறினேன். அப்போது வேறு என்ன செய்ய என நான் அவனிடம் கேட்டேன். அப்போது அவன் சொன்னான், உன்னுடைய வீடு சொந்த வீடு தானே, அதை நீ அடமானம் வைத்து எனக்கு கடன் வாங்கித்தா என்றும் சொன்னான். நான் எப்படி அடமானம் வைத்து நான் என்ன காரணம் சொல்வேன் என் கணவனிடம் என்று கேட்க, அப்போதுதான் என்னுடைய கள்ளக்காதலன் சொன்னான், உன் அண்ணனுக்கு அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுவதால் 10 லட்ச ரூபாய் தேவைப்படுகிறது என்று சொல்லி உன் கணவனிடம் சொல்லி இந்த வீட்டை அடமானம் வைத்து அந்த பணத்தை எனக்கு வாங்கித்தா என்று சொன்னான். நானும் அவன் மீது இருந்த மோகத்தினும் காதலினும் காரணமாக நானும் அதனை ஒப்புக்கொண்டேன். அதன் பிறகு நான் என் கணவரிடம் சென்று, என்னுடைய அண்ணனுக்கு அர்ஜென்ட்டாக பண உதவி தேவைப்படுகிறது, ஒரு 10 லட்ச ரூபாய் தேவைப்படுகிறது, நாம் அவருக்கு கொடுத்து உதவ வேண்டும், அப்போதுதான் அவர் நமக்கு ஏதேனும் கஷ்டம் வந்தால் நமக்கும் உதவுவார் என்று என் கணவரிடம் பேசி அவரையும் ஒப்புக்கொள்ள வைத்தேன். அதன் பிறகு என்னுடைய வீட்டு பத்திரத்தை எடுத்து சென்று அடமானம் வைத்து அதிலிருந்து ஒரு 10 லட்ச ரூபாயை எடுத்து என்னுடைய கள்ளக்காதலனான முகமது யாசினுக்கு கொடுத்தேன். அவனும் ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த பணத்தை வாங்கி கொண்டான். அன்றும் நாங்கள் இருவரும் உல்லாசமாக இருந்தோம். இப்படியே நாட்களும் சென்றது. அடிக்கடி என்னுடைய கள்ளக்காதலன் என்னை வெளியேயும் அழைத்தும் செல்வான். அங்கு சென்றும் நாங்கள் உல்லாசம் அனுபவித்து வந்தோம். இப்படியே நாட்கள் சென்று கொண்டே இருந்தது. ஒரு நாள் என் கணவன் தான் கொடுத்த அந்த 10 லட்ச ரூபாய் கடனை பற்றி என்னிடம் கேட்டார். நான் என் கணவர் இப்படி திடீரென கேட்பார் என நான் எதிர்பார்க்கவே இல்லை. நானோ அப்படி இப்படி ஏதோ சொல்லி அதனை நான் சமாளித்து விட்டேன். அதன் பிறகு கூட அடிக்கடி என் கணவன் இதை கேட்டுக்கொண்டே வந்தார். அப்போதெல்லாம் என் மீது சந்தேகம் ஏற்படவில்லை. ஒரு நாள் என்னுடைய அண்ணன் என்னுடைய வீட்டிற்கு வந்திருந்தான். அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போது என் கணவன் அவர் கொடுத்த அந்த 10 லட்ச ரூபாய் கடனை பற்றி என் அண்ணனிடம் கேட்க முயற்சி செய்தார். ஆனால் நான் அப்போது இடையில் புரிந்து வேறு எதையெல்லாமோ பேசி என் கணவனை என் அண்ணனுடன் பேச விடாமல் தடுத்து விட்டேன். அதன் பிறகுதான் என் கணவனுக்கு என் மீது லேசாக சந்தேகம் வந்தது. ஆனால் அதனை அவர் வெளிக்காட்டக்கொள்ளவில்லை. அதன் பிறகு நான் என் கள்ளக்காதலிடம் சென்று சொன்னேன், என் கணவனுக்கு என் மீது சந்தேகம் வர ஆரம்பித்து விட்டது, கண்டிப்பாக அவர் நம்முடைய உறவை கண்டுபிடித்து விட்டால் நாம் 10 லட்ச ரூபாய்க்கு என்ன செய்வது என நான் கேட்டேன். அப்போது கொஞ்சம் கூட யோசிக்காத என்னுடைய கள்ளக்காதலன் யாசின், உன் கணவனை பேசாமல் கொன்று விடலாமா எனவும் கேட்டான். நான் முதலில் அவன் சொல்லுவதும் போது நான் அதிர்ச்சியானேன். அதன் பிறகு நான் அவன் உயிரோடு இருந்து என்ன புண்ணியம், பேசாமல் அவனை கொலை செய்து விடலாம் என நான் முடிவு செய்து என் கணவனை கொலை செய்ய நானும் ஒப்புக்கொண்டேன். உடனே யாசின் நான் அதற்கான கூலிப்படைகளை ஏற்பாடு செய்துவிட்டு நாம் திட்டத்தை வகுக்கலாம் என சொன்னான். அதன் பிறகு என்னுடைய கணவனை கொலை செய்வதற்காக நாங்கள் கூலிப்படைக்காக அலைந்திருந்தோம். அப்போதுதான் எங்களுக்கு கூலிப்படையை சேர்ந்த
நெய்யூர் பகுதியை சேர்ந்த கருணாகரன் வயது 44, குருத்தங்கோடு பகுதியை சேர்ந்த விஜயகுமார் வயது 33 ஆகிய இருவரும் எங்களுக்கு அறிமுகமானார்கள். அதன் பிறகு என்னுடைய கணவனை கொலை செய்ய அந்த கூலிப்படையினருக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் தருவதாக நாங்கள் பேரம் பேசி அவர்களை ஒப்புக்கொள்ள வைத்தோம். நானும் என்னுடைய காதலனான யாசினும் சேர்ந்து என்னுடைய கணவனை ரத்தம் சிந்தாமல் கொலை செய்ய வேண்டுமென முடிவு செய்தோம். கழுத்தை நெரித்து கொலை செய்து விடலாமா என முதலில் யோசித்தோம். அப்போது ஏதேனும் கழுத்தில் காயங்கள் ஏற்பட்டுவிட்டால் பார்ப்பவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுவிடும். அவருடைய உடலை குளிப்பாட்டும் போது இந்த காயங்கள் கண்டிப்பாக தெரிந்துவிடும். அதனால் நாம் மாட்டிக்கொள்வோம். அதனால் அந்த மாதிரியான விஷயங்களை செய்ய வேண்டாம் எனவும் நாங்கள் முடிவு செய்தோம். பிறகு எப்படி கொலை செய்யலாம் என யோசிக்கும் போதுதான் அவருடைய ஆண் உறுப்பை நசுக்கி கொலை செய்துவிட்டால் யாருக்கும் சந்தேகம் வராது என நாங்கள் முடிவு செய்தோம். அதன் பிறகு நாங்கள் திட்டமிட்டோம். என் கணவன் தூங்கிய பிறகு கூலிப்படையை என்னுடைய வீட்டிற்கு வரவழைத்து என்னுடைய கணவனின் ஆண் உறுப்பை அமுக்கி கொலை செய்துவிட வேண்டும் என நாங்கள் முடிவு செய்தோம். அதன்படி சம்பவத்தன்று நான் ஒரு அறையிலும் என் கணவன் ஒரு அறையிலும் தூங்கிக் கொண்டிருந்தோம். நான் தூங்காமல் விழித்திருந்தேன். எப்போது என் கணவர் தூங்குவார் என நான் விழித்திருந்து பார்த்து கொண்டே இருந்தேன். என் கணவர் தூங்கியதுமே குரட்டை விட்டார். அப்போது என் கணவர் ஆழ்ந்து தூங்கிவிட்டார் என நான் உறுதி செய்துவிட்டு நான் உடனடியாக கூலிப்படையினருக்கு இந்த தகவலை தெரிவித்தேன். என்னுடைய வீட்டின் பின்பக்கம் உள்ள கதவையும் நான் திறந்து வைத்திருந்தேன். அதே போல கூலிப்படையினரும் என்னுடைய வீட்டிற்கு வந்துவிட்டார்கள். நான் முழித்திருந்து இன்னொரு அறையில் என்ன நடக்கிறது என்பதை நான் பார்த்து கொண்டிருந்தேன். கூலிப்படையினர் என் வீட்டுக்குள் வந்து என்னுடைய கணவனின் ஆண் உறுப்பை நசுக்கினார்கள். அப்போது வலியும் தாங்க முடியாமல் என் கணவர் கத்த ஆரம்பித்தார். உடனே அதிர்ச்சியடைந்த கூலிப்படையினர் தான் கையில் வைத்திருந்த ஒரு கத்தியை எடுத்து என்னுடைய கணவனின் தலையில் ஓங்கி அடித்துவிட்டு ஓடிவிட்டார்கள். இதனால் என்னுடைய கணவனின் தலையிலிருந்து இரத்தம் கொட்டியது. அதே சமயத்தில் வலி தாங்க முடியாமல் அவளும் அலறி கத்தினார். பக்கத்தில் இருந்த ரூமிலிருந்து நானும் எதுவும் தெரியாது போல ஓடி வந்து என்னாச்சு என என் கணவனிடம் சேர்ந்து நானும் அவருக்கு உதவு போல நாடகம் ஆடினேன். என் கணவனுடைய அடல் சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களெல்லாம் ஓடி வந்தார்கள். உடனடியாக என் கணவனை மீட்டு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு நாங்கள் அழைத்து சென்றோம். என்னுடைய கணவனை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற பிறகு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் என் கணவனுடைய மண்டை ஓடு பிளந்து இருப்பதை பார்த்தார்கள். இதனால் அதிர்ச்சியடைந்து உடனடியாக என் கணவனுக்கு ஆபரேஷனையும் செய்தார்கள். சுமார் 3 மணி நேரம் அந்த ஆபரேஷனும் நடந்தது. அதன் பிறகு என்னுடைய கணவன் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டார். அதன் பிறகு இந்த தகவலானது என்னுடைய உறவினர்களுக்கு சொல்லப்பட்டது. அதன் பிறகு உறவினர்கள் வந்து என்னிடம் என்னாச்சு என்று கேட்டார்கள். அப்போது எனக்கு தெரியாது. வீட்டுக்குள் திடீரென 2 மர்ம நபர்கள் வந்து என் கணவனை தாக்கிவிட்டு ஓடிவிட்டார்கள் என கூறினேன். உடனடியாக இது குறித்து வடச்சேரி காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கப்பட்டது. போலீசாரும் என்னிடம் வந்து விசாரணை மேற்கொண்டார்கள். அப்போது பூட்டிய வீட்டுக்குள் எப்படி மர்ம நபர்கள் வந்தார்கள் என போலீசாருக்கு சந்தேகமும் ஏற்பட்டது. அதன் பிறகு வீட்டுடைய பின் கதவை யார் திறந்து வைத்தார் என போலீசார் விசாரணை செய்யும் போதுதான் என்னுடைய அனைத்து திட்டங்களும் அம்பலமானது. போலீசார் என்னை கைது செய்து காவலையம் அழைத்து சென்று கிடுக்குப்பிடி விசாரணையை மேற்கொண்டார்கள். நாம் போலீசாரிடம் மாட்டிவிட்டோம் என எனக்கு தெரிந்துவிட்டது. அதனால் வேறு வழி தெரியாமல் நான் அனைத்து உண்மைகளையும் போலீசாரிடம் தெரிவித்து விட்டேன். நான் பிளே ஸ்கூலுக்கு வேலைக்கு செல்லும்போது அந்த பிளே ஸ்கூலுடைய உரிமையாளரான முகமது யாசினுடன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டதால் அவருடன் நான் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தேன். இதன் காரணமாக அவன் எனக்கு 10 லட்ச ரூபாய் என்னிடம் கடன் கேட்டான். நானும் என்னுடைய கணவனிடம் என் அண்ணனுக்கு கொடுப்பதற்காக 10 லட்ச ரூபாய் கடன் தாங்க என வாங்கி சென்று அந்த பணத்தை என் கள்ளக்காதலிடம் கொடுத்தேன். அதன் பிறகு அந்த பணத்தை என்னுடைய கணவர் திரும்ப கேட்டதால் அவரை கொலை செய்யலாம் என முடிவு செய்து நாங்கள் கூலிப்படையை ஏவி என்னுடைய கணவனை கொலை செய்ய திட்டமிட்டிருந்தோம். ஆனால் என்னுடைய கணவன் உயிர் பிழைத்து விட்டார். நாங்களும் இப்போது மாட்டிவிட்டோம் என போலீசாரிடம் நான் தெரிவித்தேன். போலீசார் நான் என்னுடைய கணவனின் ஆணுறுப்பை நசுக்கி கொலை செய்ய திட்டமிட்டதை அறிந்து போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். இதை அறிந்த என்னுடைய உறவினர்கள் அனைவருமே அதிர்ச்சியும் அடைந்தனர். கள்ளக்காதலுக்கு இடையராக இருந்த கணவனை நான் கொலை செய்ய முயன்று என் கணவன் தற்போது உயிர் பிழைத்து விட்டார். அதனால் நானும் என்னுடைய கள்ளக்காதலும் இப்போது சிறையில் கம்பி எண்ணி கொண்டு இருக்கிறோம். இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.